நடந்து காலலாம் என்னவோ கூதல் தானே பட்டையை வச்சு அப்படி காட்டுறான் நம்ம எம்பிபிஎஸ் படிக்காத ஒரு டாக்டர் அப்படி தானே. வணக்கம், நான் உங்களிங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு உயிரை நாங்கள் காப்பாற்ற போகிறோம். உயிரென்று சொல்கிறது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு விஷயம். ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உயிரென்றது அப்படியும் ஒரு விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு இது. ஏன்னா அவ்வளவு என்ன சொல்கிறது, அவ்வளோ வேல்யூ உள்ளது. நம்ம கிராமத்து வைத்திய முறையிலான ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம். அது என்னென்னு சொன்னால், எங்களோட அப்பா அம்மா தான் அந்த கிராமத்து வைத்தியத்தை செய்ய போகிறாங்க. அது என்னென்னு சொன்னால், ஒரு பூனைக்குட்டி உண்டு, சின்ன பூனைக்குட்டி. எங்கள் வீட்டு அந்த பூனை வாரது, அந்த குட்டியோடு சேர்ந்து விளையாடக்குள்ள நாங்கள் நிறைய இதெல்லாம் கண்டிருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பார்க்கக்குள்ள விட்டு புடைஞ்சி அப்படியே கால் ரெண்டு முடைஞ்சி அப்படியே தவண்டு போக்குள்ளே பார்த்தோன்னே எல்லாருக்கும் அழுக வந்துட்டு ஆலம் பட்டையை வெட்டித்துவாங்க. நம்ம செய்யலாம் மருந்துக்கு பிரச்சனை இல்லை, அது சோமாகும்னு சொல்லி அப்பமா சொன்னாங்க. இப்போ அதுக்காக நம்ம வந்திருக்கேன். இப்போ நான் நிற்கிற இடம் எங்கள் பார்த்தா விட உங்களுக்கு பேக்கணும். அப்போ இந்த ஆலம் பட்டையை தான் வெட்டி நான் போகிறோம். போயிட்டா நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த பூனைக்கு அந்த மருந்து கட்ட பண்ணாங்க அப்படிங்க நம்ம கிராமத்து முறைப்படி. அடுத்து என்னென்னு சொல்லணும் உங்களுக்கு, என்னென்னு சொன்னால், நேற்று நான் வீடியோ போடலை. அந்த வீடியோ போடாக்கான காரணம் என்னென்னு சொன்னால், தெரியும் தானே பேபி கிடைச்ச விஷயம் இல்லை. நான் ஒரு சின்ன ஆள் தானே, விட்டுட்டு போயிடல வெளியில். அப்போ எனக்கு விருப்பம் அவரோட இருக்கணும்னு சொல்லி அதனால் நான் கொஞ்சம் வெளியில் போகிற குறைவு. எப்படியோ அவருக்கு ஒரு 3-4 மாதம் ஆன பிறகு தொடர்ச்சியாக வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த எங்கள் அப்பா அம்மாவோட கிராமத்து வைத்தியம் எப்படி இருக்குது, இந்த பூனை எப்படி எங்கள் அப்பா அம்மா சுகமாகப்படான்னு பார்ப்போம். சரி, நாங்கள் ஒரு சின்ன ஒரு பட்டையை வெட்டிட்டு அதில் இருந்து பட்டை வருது இல்லை, இப்படி உதந்து வருது. அப்பா கையிட்டு வருது. சரி பாருங்க, ஒரே இடத்துல வெட்டாமல் வேறு பக்கத்தில் வெட்டுறோம். என்னென்னு சொன்னால், பட்டை வெட்டினா மரம் பட்டு போயிடும். அதனால் இந்த மருந்து காத்தால பட்டை யூஸ் பண்ணுறது. அதில் பெரிய மரம் பண்ண அதில் வெட்டலாம், பிரச்சனை இல்லை. பட்டை வெட்டிட்டோம். இதை கொண்டு போய் தான் நீ எங்களோட அப்பமாட்ட கொடுத்து தான் அப்பமா அந்த பூனைக்கு கட்டப்படுறாங்க. உடைஞ்ச எலும்பு ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அவனுக்கு. தெரியுதா மேலே இந்த மாருங்க, அதில் காட்டுங்க. நிறைய பேர் இந்த மரங்களில் அப்படியே நன்றி சொல்கிறோம், அவங்களோட பேர்கள் எழுதி வச்சுக்காங்க. பட்டையை வச்சு கட்டுறதுக்காக இந்த வாழை நார் எடுக்க ஆபமா. No. பட்டையை வச்சு அப்படி காட்டுறான் நம்ம இடுப்பு நிமிடம் தான் காட்டுறானே. ஓ மழை சரியான மழையில் கொஞ்சம் ஆள் நனைஞ்சிட்டாரு, ஆளுக்கு நடுக்குது. எங்கேயோ ஏற தெரியாமல் ஏறி தான் விழுந்துருக்கான் கீழே. சரியாயிடும்.
காலுக்கு ஒன்றும் கட்டல இல்லையா அம்மா? அப்போ கை கால் உடைஞ்சா மட்டும் தான் கட்டுறேன் அம்மா, வேற ஒன்றும் செய்கிறானே? ஆ பட்டையே இடிச்சிருக்கணும். ம் இந்த பின்னங்காலுக்கு இடிச்சு பட்டையே இந்த தூளா கட்ட போறேன்ப்பா. ஏழு ஆளால சரியா, குளிருக்கும் இந்த இடுப்பு உடைஞ்சதுக்கும் இடுப்பும் காலும் உடைஞ்சிருக்கு, ரெண்டும் சேர்ந்து உடைஞ்சிருக்கு ஆளுக்கு. காலையெல்லாம் பார்த்துனாங்க, எங்களுக்கு என்ன செய்யறே தெரியாமல் போயிட்டு. இப்போ அப்பா அம்மா வந்தபடியாக தான் அவருக்கு தான் கொஞ்சம் இந்த விளக்கங்கள் தெரியும், அதனால் அதான் செய்கிறாரு. நடுக்கு இங்கே காலை போட்டுருக்காரு, நடுங்கு காலெலாம் என்னவோ கூதல் தானே. மருந்தெல்லாம் கட்டி முடிஞ்சு அப்பா கீழே விட போகிறாங்க. ஆருங்க எப்படி இருக்குன்னு. எத்தனை நாளையெல்லாம் சரி வரும் இது? மருந்து கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆலம்பட்டு வெட்டி வந்து அதை சும்மா உள்ள தட்டி போட்டு மேலுக்கும் கீழுக்கும் அதில் முதுகில் வச்சு மதிஞ்சு கட்டணும். கட்டி விட்டா அந்த சாறு ஏறும், அந்த முதுகில் ஏறி அதில் வருத்தத்தை பிடிக்கும். அந்த காலுக்கு கால் ரத்தம் குட்டும் வெடிச்சிரு, அதுக்கும் உள்ளப்பும் அந்த இடிச்சு போட்டு வச்சு கட்டியிருக்கேன். என்ன பார்ப்போமே. கட்டி நாளைக்கு விட்டா தெரியும். ஓ, நாளைக்கு பின்னேரமாக விற்போம், விட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன். இதுக்கு முதல்ல நீங்கள் மருந்து கட்டின அனுபவம்? நாய்க்கு இப்படித்தான். நாய்க்கு கால் முடிஞ்சா, கோழிக்கு கால் முடிஞ்சா பட்டையை வெட்டி போட்டு தட்டி வச்சு சுற்றி கட்டுறான். என்ன வட்டை? ஆலம்பட்டை. ஆலம்பட்டை மற்றது நறுவலிப்பட்டை. நறுவலிப்பட்டை பஞ்சு போல தட்டணும். தட்டியும் அவ்வளவு பாலண்டு இல்லை. இது நல்ல பால், இது நல்லா ஒட்டு பிடிக்கும். வச்சு கட்டுனா மறுக்கா காயம் நல்லா போகும், கால் நல்லா நடக்குங்கள் மறுக்கா. ஆறுங்கட அனுபவத்தில் செய்யறேன். உப்பு மஞ்சளும் கொரக்காயும் அரைச்சி பூசுகிறேன். அதுக்கு நோவுக்கு பூசினா அதுக்கும் நல்லா போகும். இதுக்கு பூசலை நாம் இப்போ இந்த ஆலம்பட்டையை வச்சு கட்டியிருக்கு பார்ப்போம். அதுக்கு இதை என்றால் நாம் இதில் உள்ளப்போம் அரைச்சி போட்டு பூசுவோம். பூசிடுவோமே, என்ன பாவமே, நம்மளை போல உயிர் தானே அதுக்கு. எலும்பு முறிஞ்சா இப்படி வச்சு கட்டலாம். இதை தட்டி வச்சு இறக்கி கட்டுனா எலும்பொட்டிடும், எலும்பொட்டு பிடிச்சிடும். இதோட வேற என்ன வருத்தங்கள் வருது உங்களுக்கு? நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்ச இது? வேற இந்த நாய்க்கு கீரை கடி வந்தாமணி பாக்கு சுட்டு கொடுக்குறேன். பாக்குண்டை சுட்டு அச்சாச்சி மாவாக்கி சோட்டு போட்டு விரட்டி போட்டு கொடுத்தா கீரை கடி நின்றும். மேல் முழுக்க கடி வந்திக்கண்டா நாம் உயில்றீங்களோ வேண்டாம் முன்ன வேண்டாம். ஒயில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தும்பை தட்டி எடுத்து தும்பால் உடஞ்சி பூசலாம். பூசி போட்டு விட்டா
அதுகளுக்கு பற்றி கட்டிக்கும் ஓட்டி திரியுங்கள். ஓடி திரிஞ்சு மறுக்கா 2-3 நாளையால் குளிக்க வாக்குறேன். சம்பவம் போட்டு குளிக்க வாட்டுவிட்டா மறுக்கா நல்லா போகும். மயிறு முளைச்சி வடிவாக வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். உயிலுக்கும் கடிக்கும், கிட்டையும் இல்லாது கடி. நம்மளுக்கு இப்போ கை முறிஞ்சி தண்டியன்னா ஆலம்பட்டையை வெட்டி தட்டி வச்சு கட்டுறேன். ஓ, நான் அவனும் கட்டலாம். கட்டுனா நல்லா. அது என்ன வட்டை வச்சு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாம அவங்க காட்டுறதில்ல தானே. வச்சு கட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் இப்படித்தான் இந்த பட்டையெல்லாம் வெட்டி இதை வெயில கொடுத்து போட்டு தான் கட்டி வைக்கிறேன். இல்லாட்டி ஆக்களை கடிச்சு போடு நாய். கீரைப்பூச்சி நான் சொன்னேன். ஆயிரத்துக்கு ஒரு பொண்ணு சோட்டு போட்டு பிறகு கொடுத்து போட்டு கட்டி வைக்கிறேன் தண்ணியை வச்சு. அவள் தண்ணி விடாக்கி தண்ணியை குடிச்சு கிடந்து நல்லா போகும். எங்கட நாங்கள் வளர்க்குற நாய்க்கு தான் நாங்கள் செய்வோம். வேற ஆக்கள் இல்லைங்க. எங்கட நாய்களுக்கு தான் நாங்கள் கூப்பிட்ட உடனே வரும். அதை செய்கிறோம், மறந்து போடுறோம். நாங்கள் இவன் செத்து போயிட்டு மகனே கிட்ட வாடா மறந்து போடாண்டா கிட்ட வரும். பெரிய நாய் இவ்வளோ உயரம் இருக்குது, சிங்கம் மாதிரி. அதான் கிட்ட வாங்கினா வரும், மருந்தை போட்டால் அது போகும். இப்போதே நாய் இல்லை, இப்போதே நாய்க்கு டைம் பண்ண மாட்டேன். மருந்தை கண்டா ஓடுங்கள், அது கிட்ட மட்டும் அந்த கேட்டா இல்லை. குளிக்க வேண்டாம் வந்து நிற்கும். சிவரில் சாத்தி இப்படி நிறுத்தாடின வேண்டாம் அப்படியே நிற்கும். இதெல்லாம் பகரெல்லாம் தேய்ச்சி நாம் பார்க்கலாம். பார்க்க அப்படியே நிற்கும். பூனைக்கு இருக்கு, பூனை காட்டுவல்ல. இந்த அருகம்புல்லும் அதை சப்புங்கள், சப்பி துப்புங்கள். இந்த பூனை நாய் சப்பி துப்பிக்கிறேன்டா சரியாகும். மாட்டுக்கு கீரைக்கடி என்று இல்லை, அதுக்கு ஒரு சரி வருத்தம் வரும். அந்த அது மாதிரி அந்நேரம் உடும்பு, சின்ன உடும்பு விழாவுக்கு அதை பிடிச்சி நகரத்துக்களை வெட்டி போட்டு பாக்கியில் விடுவாங்க வீட்டுக்கு. வெளியால் வந்துடும் 2-3 நாளையால். கடப்பம் செய்திருக்காரு, அப்பா செய்தது தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ செய்கிறாங்க இல்லை, இப்போ மருந்தை கொடுக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த மாட்டு வைத்தியரை கொண்டு மருந்தை செய்கிறாங்க, ஊஜை போடுறாங்க. அன்றைய நாள்கள் இல்லை. நம்மளுக்கு காயம் வந்தால் நல்லெண்ணெய் இருக்கலோ, நல்லெண்ணெயும் மஞ்சளையும் கொதிக்க வச்சு இந்த மலைவெட்டில இல்லை இப்படி காயம் இருந்தாங்க தான் தலையில். அதான் கொத்து அடிக்க காயத்தையும் காய்ச்சி போடும், நோவும் இல்லாமல் போகும். அது ஒன்றும் செய்ய தேவையில்லை, நோவை மாற்றி போடும். காலுக்கும் தான், காலையும் காயம் வந்தால் அப்படி செய்தா எல்லாம் மாறி. இப்போ செய்ய மாட்டாங்க ஆட்டம். அது மட்டும் இல்லை, இந்த தவசி முருங்கலை கையாண்டகரை என்னம்மா சீதவியாசங்களை நீண்டு அதை பிச்சு வந்து தட்டி போட்டு ஒரு முளகை பற்றி கட்டுனா 10 வாங்கினேன். சரி காயம் அப்படியே ஜருக்கு வாரி தென்னை வலுவரிக்கலாமா, தென்னை வலுவெடுத்து அப்படியே ஒட்டுறேன். ஒட்டி போட்டு கட்டி விட்டா ஒட்டிடும் காயம். இப்போ வந்துட்டு இப்போ வைத்தியம் அந்த காலத்துல செய்ய மாட்டாங்க, பயம் பயந்து ஓடுவாங்க. அன்னைய பயம் இல்லை. நம்ம ஊர்ல இருந்து பாம்பு கடிச்சாங்கலாம் ஊர்ல வைத்தியம் பார்த்தாங்களா அந்த காலத்துல பார்த்துக்காங்களா? அதை அப்படி சொல்ல முடியுமா? அதாவது போய் நின்று சொல்றதில்ல, அதில் என்ன பாம்பு கடிச்சன்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லி போ வாரேன் என்று ஊடுகிறதுக்கு ஒரு தவணை ஓடுவாங்க சுண்ணாம்பால் போட்டாது கீறாது மருகா. மூலிகை எல்லாம் வச்சு கட்டுவாங்க மருந்து. அது பிறகுதான் அந்த மூலி செய்கிறேன், மூலி எல்லாம் செய்து உள்ளுக்கு கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி முதல்ல அந்த பாம்பு கடிச்சா எனக்கு சின்ன வயசுல எல்லாரும் சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ பாம்பு கடிச்சேன்னு வாங்கலாம், பாம்பு கடிச்ச உடனே டக்குண்டு அவங்க போய் அங்கே போய் அந்த பரிசாயிர வீட்டுக்கு முன்னுக்கு நிற்பாங்களானே, முன்னுக்கு நின்று இப்படி சொல்லுவாங்களாம். ஆனால் பாம்பு கடிச்சேன்னு சொல்ல மாட்டாங்களாம்.
அப்படிதானே பூச்சி ஊற்றி போட்டு பூச்சி ஊத்தி போட்டு சொல்லுவாங்க. அதை வந்தவர் அவர் எப்படி சொல்றாரோ, அவர் போட்டிக்கு அந்த விட அவர் எப்படி அந்த போறாருன்றத பார்த்து அவங்க அந்த பாம்பு அவருக்கு கடிச்சிருக்கோ, என்ன பாம்பு கடிச்சிருக்கு என்றெல்லாம் அறிவாங்களாம். ஏன்னா அந்த புத்தகத்துல அப்படி படிச்சுக்காங்க அன்னைக்கு அந்த சாத்திரம். அவர் அப்படியே நின்று அவர் யோசிச்சு அவர் சொல்லுவார், இந்த பாம்பு அங்கடிச்சிருக்கு, புடையனண்டா புடையனுவார், வளரையண்டா வளரையன்னுவார், இல்லை நல்லவரண்டா நல்லவரன்னு சொல்லுவார். பழமையா அம்மா வீட்டை வாராங்க ஒரு நாள். இந்த தம்பியை பார்க்கறதுக்காக தான் வீட்டை வாரேன் அப்பமா காலையில். அப்போ இன்றைக்கு வந்ததுல இப்போ இந்த பூனையை கண்டப்பமா. அப்போ கண்டனே என்னட்ட சொன்னாலும் இந்த பூனைக்கு இப்படி என்ன நடந்தது கேட்டா என்னட்டு. எனக்கும் நானும் பார்க்கல, நானும் காலையெல்லாம் பார்த்தேன்னா இப்போ எங்களை வீட்டை நாங்கள் வளர்க்கல பூனை, இந்த பக்கத்துல இருந்து தான் வாரம். இது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி விழுந்திருக்கு என்னன்னு தெரியல. சந்தையின் இது ஏறக்குள்ள சிவரில் இருந்து விழுந்திருக்கோ, இல்லை மரங்கள்ல இருந்து ஏறக்குள்ள விழுந்திருக்கோ, எப்படி என்ன எப்படி விழுந்திக்கோம்மா? இல்லை அடிச்சிருப்பாங்களா யாரும் இறைஞ்சி ஆடிக்கு இறைஞ்சி தான் அதுக்கு காலையும் காயம் கல்லுப்பட்டு அப்படி என்ன சமயம் தவறுதல் யாரும் எரிஞ்சிருவாங்க. கல் உளுந்துக்கோ இன்னும் உளுந்துக்கோ நாம கண்ணால காணல, நாம சொல்றோம். இந்த பாவத்துல நாங்க இப்ப மருந்து கட்டிருக்கோம். மருந்து கட்டு வேண்டாம். அப்பமா என்ன சொன்னாங்க, இப்படி பட்டை சொல்றது ஆலம்பட்டை வெட்டி கொண்டு வா, நான் கட்டு வந்த முடியும் அப்பமா. அப்ப நான் யோசிச்சு விஷயம், இப்ப நான் இதை வீடியோ கிரியேட் பண்ணுவோம் நான் யோசிச்சேன். யூஸ்ஃபுல்லா இருக்குதாங்க. நம்மட கண்ணில் காண்ற வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்குங்க. வீட்டுல ஒரு முதலுதவி நம்மளால முடிஞ்சது நம்ம இயற்கையாவே கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்மளால செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். அது ஒரு இதுதான். ஏன்னா நம்மளை போல ஒரு உயிர் தான் இருக்கும், அதுக்கு நம்ம இங்கு செய்யப்படாது. நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டை வாரது தாயோட சேர்ந்த மாதிரி தாயும் அந்த குட்டியும் விளையாடக்குள்ள பாக்குற வடி வாய்க்கும் நல்லா ஓடி விளையாட தெரியுமோ. நம்ம கிட்ட போனே ஓடும். என்ன ஓடும் வேற மட்டும் இல்ல, ஏறி பாஞ்சு டக்குன்னு ஒளிஞ்சிட்டு போய் அங்கே ஓடிட்டு அப்படி அவ்வளவு வேகமா ஓடும். இயற்கை எப்படி நம்ம ரசிக்கவும் அதே மாதிரி தான் இருந்து இந்த சில பிராணி விளையாடக்குள்ள பார்க்குற நேரம் மனதுக்கு ஒரு நன்றி வருது. அது ஒரு தனி ஃபீல், அது சொல்லி விளங்காது. நேரடியாக பார்க்கக்குள்ள விளங்கும். ஒரு நாய்க்குட்டியோடையோ சின்ன நாய்க்குட்டியோடையோ இல்லை பூனைக்குட்டி எதோட விளையாடக்குள்ள இந்த வார ஃபீல் இருக்குதாங்க. எல்லாருக்கும் நன்றி வருது. எல்லாருக்கும் பச்சிக்கிறவங்க விளங்கும். அவங்க சொன்ன நம்ம எழுத ஒரு வாயில அவங்க வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம் அந்த ஃபீல். அப்படிதான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த நான் பார்க்குற எனக்கு கொஞ்சம் மனம் உடைஞ்சு போயிட்டேனே. இன்னும் மாட்டாவும் பார்க்கலாம். நம்ம நாடுகளில் பூனை வளர்க்குற குறைவு. ஆனால் நான் பார்த்ததுல ஒரு வெளிநாடுகளில் பூனை வளர்க்காங்க. பூனை வளர்க்கணும், எலி ஒன்று முடியாது, பள்ளி தெரியாது. வெளிநாட்டில் வளர்க்குதுகள் தூக்கி புள்ள மாதிரி தூக்கி தோல்ல ஓடுகள் ஒருமிக்க சாப்பிடுறதுகள். இன்னத்தை செய்யண்டா அதை செய்யுது, அதை தூக்கிட்டு வேண்டா தூக்கிட்டு வருது. இங்கே அப்படி தூக்காது. நம்ம பூனை வளர்க்குற என்ன நாங்க கேள்விப்பட்ட அந்த பூனை முடி நான் வளர்த்துருக்கேன். அஸ்மா வருமாடி சொல்றாங்க, அதெல்லாம் வளர்க்க சும்மாதே சும்மாயா நாங்கட எனக்கு சும்மா வந்தா அதுக்கு தானே எனக்கு இந்த தயிர் வைக்க போனத கிரவல் புழுதி அடிச்சு தான் எனக்கு அசுமா வாக்கணும். வேற பூனையால வரலப்பா. பூனையா வருமன்றதானே நம்ம டாக்டர் வளர்க்குற அப்படியே கருத்து இருக்கு நம்ம டாக்டர். அது சும்மா பொய்யன்றல நீங்க பொய்தான். நாய் சும்மா வீட்டுல வந்திருந்தாலும் நான் முடி கொட்டுற விதம் குறைவு. ஆனா பூனை வந்தா வீடுகள்ல அதிகமா அந்த முடியெல்லாம் கொட்டணும். அதெல்லாம் சில ஆட்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அது இந்த முத்தின உறவு தான் கொட்டணும். ஆனா எங்கட பிள்ளைகிட்ட போய் மாட்டா வாண்டா வரும் போண்டா போகும். அப்படியான பூனையான நான் வளர்த்தேன். ஒரு நாள் எங்கட பூனை மீனை பிடிச்சதுக்கு எங்கட நாய் வந்து கடிச்சாய். அண்டையிலேருந்து விட்டுக்கு மீன் தூக்குறத பார்த்துட்டு இருக்கும். எடுத்து வளர்த்துறீங்களா? ஓ கனகாலம் அது விழ உயரம் பண்ணி பொட்டு பொடி இல்லை, குரங்கு குட்டி மாதிரி. எங்கால போய்க்கு எங்கால வந்துக்கிட்டு தெரியா இந்த பூனை ஃபுல்லாதான். பசியண்டா மட்டும் கட்டும் இல்லாட்டி பேச மாட்டான். எங்கட அப்பா சொல்ல போனா ஒரு குட்டி வைத்தியர் ஆகு. இப்ப அனிமல்ஸுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு வைத்தியர் ஆகு. எம்பிபிஎஸ் படிக்காத ஒரு டாக்டர் அப்படித்தானே டானியல் சொல்லி அவரு இந்த இது நாவலப்பட்டி இருந்து இங்க வந்து இருந்தவைய தலையிட்டு என்றா ஓடிடுவாரு. சொல்லுவாரு டாக்டர் நீங்க தான் டாக்டர் நான் சொல்லி ரீட்டாவும் அப்படித்தான். ரீட்டாவும் அதே தான் சொல்லும். ஒரு காயம் வந்தாலும் ஓடிடுவாள். ஓடி வந்து அம்மா 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 காயம் வேண்டுவாள். அதுக்கு மருந்தை கட்டி விட்டா அது மறக்க காஞ்சிடும். அவளும் அப்படித்தான் சொல்றேன். மிருகங்களுக்கு மட்டும் இல்லாம மனிதருக்கும் சரி, காய்ச்சலுக்கு செய்திருக்கேன், தலைகளுக்கு செய்திருக்கேன். காயம் காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பேன். என்ன மருந்து? சும்மா
ஊற போட்டு என்ன ஒரு சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்களேன். மல்லி கிடக்கும், சித்தமட்டி வேறு கிடக்கும், மிளகு கிடக்கும், வெள்ளைப்பூடு கிடக்கும், இன்னும் இன்னும் பருப்பெல்லாம் கிடக்கிறதுக்குள்ள என்ன பருப்புண்டா எனக்கு தெரியுது. சரியா தட்டி போட்டு அவளை குத்தி போட்டு அள்ளி போட்டு ஊற வைக்கிறான். ஊற வச்சு குடித்தா அது படாவன்னு. அடுத்தது வேறு இருமலுக்கு நாங்கள் தூதுவளை, துளசி இதெல்லாம் ஆஞ்சி சம்பல் போடுறோம். இல்லை தட்டியும் புளிஞ்சு குடிச்சிருக்கேன். முன்முறுக்கலையும் தான் அதையும் நாளை பிடிச்சிட்டு வந்து அதையும் தட்டி புளிஞ்சு குடிக்கிறேன். குடித்தா இருமல் போயிடும். இந்த காலத்து மருந்தண்டியலைங்கிற வீட்டை நின்று விளவிள நீட்டில் வெள்ளி முள்ளு எச்சி போடக்கூடாது. புதைய வேண்டிய காயம் உண்ட சித்தப்பாக்கு பெரிய பாக்கு கை வெட்டுப்பட்டு இதெல்லாம் அதனால வச்சுக்கணும். 3 அதோட தட்டி தையல் போட வேண்டிய காயத்துக்கெல்லாம் அப்பமா மருந்து கட்டிக்க வேண்டும் போய் சொன்னது. அப்படி ஒரு காலம் என்று சொல்கிறேன். வாகன வசதிகள் எல்லா நேரங்களில் கூட அப்பமா அப்படிதான் செஞ்சுருக்காங்க அந்த காலம். இப்போ எல்லாம் செய்த போல விருப்பமா மிருகங்களுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு வைத்தியம் பார்த்த எங்கள் கிராமத்து டாக்டர் அதான் எங்களுக்கு அப்பமா. அப்போ இன்றைக்கு எங்கள்ட பூனைக்குட்டியை காப்பாற்றிட்டா அப்பமா. அப்போ அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறோம். வேறு என்ன சொல்கிறேன், உயிரை காப்பாற்றின பெரிய விஷயம். நாட்டு நாய் எல்லாம் கொஞ்சம் குறைவு. இப்போ பழைய வேறு நாய் ஜெர்மன் சாப்பிட்றா இப்படிலாம் வளர்க்காங்க. நாட்டு மருத்துவத்தை விட்டு வேறு மருத்துவங்கள்லாம் செய்கிறாங்க அதிகமாக. இப்போ அந்த அதால அந்த மறைவு கொண்டே போகுது இந்த வைத்தியங்கள். ஏன்னா இங்கிலீஷ் மருந்து எல்லாருக்கும் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்க சம்டைம் ஒரு சிட்டியில் இருக்கவங்க கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயில நேரங்களில் சம்டைம் உங்களோட இடங்கள் சம்டைம் ஆலாமரம் இருந்தால் அந்த பட்டையை வெட்டி நீங்கள் கட்டலாம். அவ்வளோதான் வச்சு கட்டிங்கடா காணும். வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது சோமாகம்னு சொல்லி எங்களோட அப்பா சொன்ன அந்த ஒரு இதெல்லாம் நாங்களும் செஞ்சுருக்கோம். இப்போ நாளைக்கும் நாங்கள் பார்த்துட்டு சில நாளைக்கும் கட்டுவோம் மருந்து. 2 நாளையால் சுகமாகலாம், 3 நாளையால் சுகமாகலாம், குணமடையலாம். குணமடைஞ்ச பிறகு நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை அந்த பூனைக்குட்டியை காட்டுவோம். இன்னொரு சம்திங் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ இல்லாமல் எங்களோட வீடியோவில் அதை பூனைக்குட்டியை காட்டுவோம் உங்களுக்கு நாங்கள். அப்போ நாங்கள் இதில் எங்களோட வீடியோ முடிச்சு கொண்டோம். இந்த பூனைக்குட்டிக்காக நாங்களும் ப்ரே பண்ணுறோம். சும்மா என்னப்பா சும்மா தானே பிள்ளையாரு நல்லா ஆக்கி தந்துடுவோம் பூனைக்குட்டியை. பூனைக்குட்டிக்கு சும்மா உண்டாப்பமா கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ நாங்கள் இதில் வீடியோ முடிக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட அப்பமா சொன்ன விஷயங்கள் நிறைய வைத்திய முறைகள் அப்பமா சொன்னாங்க. இப்போ தலையடிக்கு காய்ச்சலுக்கு அப்படின்னு ஒரு அருமையான காரணம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை. அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து விடை பண்ணுறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நான்